தமிழகத்திற்கு பெருமளவு போதைப் பொருட்கள் அண்டை மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படுவதாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் மற்றும் கிளினிகல்ஸ் மருத்துவமனை இணைந்து தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து 18 கிலோமீட்டர் தூரம் இருசக்கர விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக நோ ஹெல்மெட் நோ ரைட் என்ற வாசகம் இடம்பெற்ற பேனரில் கையெழுத்திட்டு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு தலைக்கவசத்தை அவர் வழங்கினார். இந்த இருசக்கர விழிப்புணர்வு பேரணியில் சட்ட ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து போலீசார், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோடக், சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களில் 72% தலைக்கவசம் அணியாதவர்கள் என தெரிவித்தார். மெத்த படித்தவர்களுக்கு கூட தலைக்கவசம் அணிவதில் விழிப்புணர்வு இல்லை என்று கூறிய அவர், ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களை குறிவைத்து அதிக அளவில் சைபர் குற்றங்கள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ரவுடிகள் குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர், பெரும்பாலும் ரவுடிகள் மாநகருக்கு வெளியிலேயே தான் உள்ளனர் என்றும், குற்ற செயலில் ஈடுபவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலீசாருக்கு பெரும் சவாலாக இருப்பது போதைப் பொருள் கலாச்சார குற்றங்கள் தான் என்றும், அதிக அளவு போதைப் பொருட்கள் பக்கத்து மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.